காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இடையே நிலவும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இரு துறைகளின் செயலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். நாங்குநேரி சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளை மடக்கி போக்குவரத்து காவலர்கள் ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதித்தனர். சீட் பெல்ட் அணியவில்லை, முறையாக சீருடை அணியவில்லை, ஒருவழி பாதையில் பேருந்தை இயக்கியது, போக்குவரத்து விதி மீறல்கள் என பல்வேறு காரணங்களை காட்டி போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்து வருவதால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழகம் காவல்துறை இடையே நிலவும் மோதல் போக்கால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை தடுக்க தமிழக அரசு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் உள்துறை செயலாளர் அமுதா மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதாக அரசு பேருந்துகளை குறிவைத்து மட்டும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கோவையில் தனியார் பேருந்துகளில் சட்டவிரோத ஒலிப்பான்கள் பயன்பாடு குறித்து காவலர்கள் ஆய்வு நடத்தினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகளை மடக்கி போக்குவரத்து காவலர்கள் ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் சோதனை நடத்திய சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறையினர் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய காற்று ஒலிப்பான்கள் பயன்படுத்தப்படுகிறதா என ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக பேசிய காவலர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்தனர். மக்களவைத் தேர்தலில் 6ஆம் கட்டமாக டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 39.13 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளில் 34.37 விழுக்காடு வாக்குகளும், உத்தரப்பிரதேசத்தில் 37.23 விழுக்காடும், ஹரியானாவில் 36.48 விழுக்காடும், பீகாரில் 36.48, மேற்கு வங்கத்தில் 54.80 விழுக்காடும், ஒடிஷாவில் 35.69 விழுக்காடும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42.54 விழுக்காடும், ஜம்மு காஷ்மீரில் 35.22 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வட மாநிலங்களில் வெப்ப அலை வீசுவதால் காலை முதலே வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளில் ஆர்வத்துடன் வந்து வாக்கு செலுத்தி வருகின்றனர். மேலும் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலை ஒட்டி டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். வாக்கு செலுத்திய பிறகு வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட மேடையிலிருந்து மை வைத்த விரலை உயர்த்தி காட்டினார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தனது வாக்கை செலுத்தினார். ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களுமான அதிஷி, சௌரப் பரத்வாஜ் ஆகியோர் வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். அதேபோன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தியின் மகன் ரைவன் ராஜீவ் வத்ரா, மகள் மிரயா வத்ரா பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் புதுடெல்லி தொகுதிக்குட்பட்ட நிர்மான் பவன் வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர். வாக்களித்துவிட்டு வெளியே வந்த ராகுல் காந்தி வாக்குச்சாவடியின் முன்பு நின்று தனது தாயார் சோனியா காந்தியுடன் தன் செல்போனில் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் தனது வாக்கினை செலுத்தினார். ஒடிசாவில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் மீண்டும் பிஜு ஜனதா தளம் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார்.
ஹரியானா மாநிலம் கர்னல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் அத்தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார். ஒடிஷா மாநிலத்தில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் கட்சி ஆட்சி செய்து வருகிறது. அங்கு அரசின் முக்கிய பதவிகளில் இருந்த வி.கே. பாண்டியன் பிஜு ஜனதா தளம் கட்சியின் முக்கிய பிரமுகராக உருவானார். பிஜு ஜனதா தள கட்சியின் அரசியல் வாரிசாக பார்க்கப்படும் அவர் தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். தனது வாக்கை பதிவு செய்ததில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்த அவர் அனைவருக்கும் சமமான உரிமை உண்டு என்றார். ஆட்டோ ரிக்ஷா சங்கத்தினர் கேட்டுக் கொண்டதால் ஆட்டோவில் வந்து வாக்களித்ததாகவும் வி.கே. பாண்டியன் கூறினார். இதேபோன்று அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் வாக்குச்சாவடிகளில் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்ததோடு பொதுமக்களையும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்று மாலை வலுப்பெறும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இந்நிலையில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை புயலாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தாமதமாக இன்று மாலை புயலாக மாறும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிமல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் நாளை காலை தீவிர புயலாக மாறி நாளை நள்ளிரவில் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகர்ந்து சாகர் தீவுக்கும் கேப்புபராவுக்கும் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிமல் புயல் எதிரொலியாக சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக ஜெயலலிதா திகழ்ந்ததாகவும் அவர்களை ஒற்றை மதவாத தலைவர் போல் சித்தரித்து அண்ணாமலை அவதூறு பரப்புவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது சொந்த அரசியல் லாபத்திற்காகவும் தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் அண்ணாமலை பேசி வருவதாக ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என கூறி அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் பாஜகவின் அண்ணாமலை பேசியதற்கு அவர் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள கருத்துக்கு வி.கே. சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பதிலளிக்கும் வகையில் வி.கே. சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமை, தவறான புரிதலை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். சாதி மத பேதங்களை கடந்து மக்களால் மதித்து போற்றக்கூடிய தலைவராக ஜெயலலிதா வாழ்ந்ததாக சசிகலா பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவிற்கு தெய்வ நம்பிக்கை மட்டுமே இருந்ததாகவும் மத நம்பிக்கை கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்குமான தலைவராக இருந்த ஜெயலலிதாவை எந்தவித குறுகிய வட்டத்திற்குள்ளும் யாராலும் அடைத்துவிட முடியாது என்றும் வி.கே. சசிகலா கூறியுள்ளார். அமெரிக்காவில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று நாய்களுக்காக பிரத்யேக விமான சேவையை தொடங்கியுள்ளது. அதன்படி பார்க் ஏர் விமான நிறுவனத்தின் முதல் விமானம் நியூயார்க்கில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு புறப்பட்டது. 14 பேர் வரை பயணிக்கக்கூடிய அந்த விமானத்தில் 10 நாய்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. விமானத்தில் பயணித்த நாய்களுக்கு உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸை தவிர்த்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கும் இந்த விமான சேவை வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு வழி சர்வதேச விமான சேவைக்கு 6,65,000 ரூபாயும், ஒரு வழி உள்நாட்டு விமான சேவைக்கு 5 லட்சம் ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. விமானத்தில் நாயுடன் அதன் உரிமையாளர் ஒருவரும் பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த விமான சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளுக்கும் இதை விரிவாக்கம் செய்ய பார்க் ஏர் விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை ஒருபுறம் உயர்ந்துள்ள நிலையில் மறுபுறம் வெள்ளியின் விலை குறைந்துள்ளது.
இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 5 ரூபாய் விலை உயர்ந்து 6,655 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40 ரூபாய் விலை அதிகரித்து 53,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் விலை குறைந்து 96 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதிக அளவாக மே 20ஆம் தேதி தங்கம் ஒரு சவரன் 55,200 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 101 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. கோவையில் பூங்காவில் மின்சாரம் தாக்கி சிறார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சின்னவேடம்பட்டியில் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமி மற்றும் 6 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இதில் தங்கள் தரப்பில் இருந்து தவறு நிகழவில்லை என மின்வாரியத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரு விளக்கிற்காக அமைக்கப்பட்ட புதைவட இணைப்பிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு சிறார் உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் ஒப்பந்ததாரர்கள் முருகன், ஸ்ரீனிவாசன் மற்றும் எலக்ட்ரீஷியன் சிவா ஆகியோர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர்மழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் 117.55 அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீருக்காக அணையிலிருந்து 100 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருவதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையில் பெய்து வரும் மழையால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2 தினங்களில் 12 அடியும், சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 2 தினங்களில் 20 அடியும் உயர்ந்துள்ளது. பாபநாசம் அணைக்கான நீர்வரத்து 4372.88 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 64.3 அடியாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மழை இல்லாததால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சரிந்துள்ளது. கடந்த சில தினங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 784 கனஅடியாக சரிந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 48.15 அடியாக குறைந்துள்ளது. நீர் இருப்பு 16.66 டிஎம்சியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 2100 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழையால் தூர்வாரப்படாத குளத்தில் தண்ணீர் நிரம்பி விவசாய நிலத்தில் புகுந்ததால் 1500 வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட விவசாயி, சுமார் 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதால் போதிய நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வரும் காலங்களில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க குளத்தை தூர்வாரி மறுகால் வடிகால் ஓடை அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவட்டார் அருகே குமரன்குடி பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நெடுமானூர் குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் குளம் நிரம்பி அருகில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. உற்பத்தி சரிவு, தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கறிக்கோழியின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ கறிக்கோழி 144 ரூபாயில் விற்கப்பட்ட நிலையில் தற்போது 3 ரூபாய் உயர்ந்து 147 ரூபாயிற்கு விற்கப்படுகிறது. 10 நாட்களில் 13 ரூபாய் விலை உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்ச விலையை அடைந்துள்ளது. கோடையில் உற்பத்தி சரிவு, மீன்பிடி தடைக்காலத்தால் தேவை அதிகரிப்பால் கறிக்கோழியின் விலை உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் கறிக்கோழி விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சில்லறை விற்பனையில் 1 கிலோ கறிக்கோழி 230 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடல் பகுதியில் சொறி மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. படகுத்துறை பகுதியில் இந்த சொறி மீன்கள் வட்ட வடிவில் பிசுபிசுப்பு தன்மையுடன் காணப்படுகிறது. கடலில் பனங்காய் சொறி, முளான் சொறி, நெருப்பு சொறி, காக்கா சொறி என பல வகையான சொறி மீன்கள் உள்ளன. கோடியக்கரையில் ஒதுங்கியுள்ள இந்த மீன்கள் பனங்காய் சொறி என அழைக்கப்படுவதாகவும் இதனை உள்ளூர் மக்கள் சாப்பிடுவதில்லை என்றும் சீன நாட்டினர் விரும்பி சாப்பிடுவார்கள் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர்.
இந்த மீன்கள் மீன்பிடி வலைகளில் சிக்குவதால் மற்ற மீன்களை பிடிப்பதற்கு தடையாக இருப்பதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த வருவாய்த்துறைக்கு சொந்தமான 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடம் மீட்கப்பட்டது. அந்த இடத்தில் கண்டெய்னர் மூலம் லாரி உரிமையாளர்கள் சங்க அலுவலகம் செயல்பட்டு வந்தது. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்களை தனியார் அமைப்புகள் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் அந்த சங்கம் எடுக்காததால் வருவாய்த்துறை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திர உதவியுடன் கண்டெய்னரில் இருந்து அகற்றி அந்த இடத்தில் போடப்பட்டிருந்த கான்கிரீட் தளத்தையும் அப்புறப்படுத்தினர். தற்போது மீட்கப்பட்டுள்ள சுமார் 1.5 சென்ட் நிலம் 40 லட்சம் ரூபாய் மதிப்புடையது என்றும் ஆக்கிரமிப்பில் உள்ள வருவாய்த்துறை நிலங்கள் அனைத்தும் மீட்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நல தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் தனி சன்னதி கொண்டு அனுகிரக மூர்த்தியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார்.